Disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. இப்போ நம்ம ஹீரோட ஃப்ளாஷ்பேக்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஓ, உடம்பு ஃபுல்லா காசா இருக்கே, உன் தலையில இருந்து காலளவு இருக்கே, இது ரொம்ப தப்பாச்சு, உனக்கு எப்படி ஆச்சு, சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஒரு 2 கை நம்ம ஹீரோக்கு நோக்கி வருது. ஓ, இந்த காம்பினேஷன்லாம் வச்சு பார்த்தா இது ஏதாவது ஒரு எரோஷன் டைப்பு கர்ஸ் மாதிரி இருக்கே, அப்போ இது கண்டிப்பாக ஒர்க் ஆகும். அப்போ நான் அவன் பேசிக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோ ஆல்ரெடி ஒடியா என்னால் முடியல அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கானா. என்னோட டெஸ்ட் சப்ஜெக்ட் என்ன ஒன்றுமே பேச மாட்டேது, ஆனால் நான் உனக்கு க்யூர் பண்ணுறேன், பேசுன்னு சொல்லி நம்ம ஹீரோட வாயை பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருக்கான். பேசு, ஏன்னா உனக்கு பேசுகிற கூட ஸ்ட்ரென்த் இல்லையா, அப்போ நான் மௌனத்தை சம்மதம் எடுத்துக்கவா அப்படின்னு சொல்லி அவன் பக்கத்தில் அப்போ எனக்கு ஒரு உமா கொடு அப்படின்னு அவன் பக்கத்தில் உமா கொடுக்க வந்துக்கிட்டு இருக்கானா. டேய் நிப்பாட்றா அப்படின்னு நம்ம ஹீரோ கத்துறான். இந்த சைடு இவன் என்ன பைத்தியமாக இருக்கான், இடத்த விட்டு போய் தொலைடா அப்படின்னு சொல்லி நம்ம அவன் வாயை பிடிச்சி அங்கிட்டு தள்ளி விட்டுருப்பான். அவன் பேர் தான் அந்த ஆல்கமிஸ்ட் லார்ட், அவன் பேர் தான் அந்த டார்லிங் டேஃபோலைன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் தான் இந்த ஆல்கமிஸ்டுக்கே ஒரு கிங்குன்னு சொன்னாங்க. அப்போ பார்த்ததுக்கு சரி, இப்போ பார்த்ததுக்கு சரி, இவன் மாறவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஹலோ எவ்ரிவன் அப்படின்னு சொல்லி அவன் ஜாலியாக குதிச்சு வந்துக்கிட்டு இருக்கான். இங்கிட்டு இருக்கா மற்ற லேடிஸ் எல்லாரும், ஓ அது அந்த லார்டு டார்லிங் தானே, அவங்க பார்க்க ரொம்ப அமேசிங்காக இருக்காங்கல்ல. ஆமாம் எப்பயும் போல அமேசிங்காக தான் இருக்காங்க, பாத்தியா அந்த கிரேசி கை வந்துட்டான் அப்படி இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க. எப்பயும் போல் இவன் லேட்டாக வரான், இவன் அட்டென்ஷன் கொடுக்குறக்காவே வரான் அப்போ நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி இவன் சீன் போடுறது போட்டோம், எப்பயும் போல தான் போட்டுக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கு லேட்டாக அப்படியே சீனை போடுவான் எல்லாத்துக்கு முன்னாடி. அதை இவன் இன்னும் மாற்றவே இல்லை அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு பியங்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நேராக போய் அங்கே இருக்கிற ஃபுட்டில் ஒரு ஃபுட்டு ஐட்டம் மட்டும் எடுத்துகிட்டு பியங்கா கையில் கொடுத்துட்டு எனக்காக இங்கே வெயிட் பண்ணி பியங்கா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். சரி அப்படின்னு பியங்கா கோச்சுக்கிட்டாங்க. இவ்வளோ தூரம் உன் கூட வந்தால் என்னை தனியாக விட்டு போய் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ நேராக அந்த டேஃபோலைன் கிட்ட போகும்போது அவன் நோட்டீஸ் பண்ணுறான், அதை பார்க்க ஒரு பையன் மாதிரி இருக்கே அப்படின்னு. ஆனால் இவனை நான் இங்கேயே பார்த்துருக்க மாதிரி இருக்கேன், எங்கே பார்த்துருப்பேன் அப்படின்னு அந்த டேஃபோலைன் நினச்சிக்கிட்டு இருக்கோமா நம்ம ஹீரோ. என் பேர் தான் கஷ் வாஹீம் அப்படின்னு சொல்கிறானா. ஓ வாஹீமா, உன்னை பார்த்தா சார்லட் மாதிரி இருக்கே அப்படின்னு அந்த வேட்ஃபோலைன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஓ கண்டுபிடிச்சிட்டேன், நீ தானே சார்லட்டோட குட்டி தம்பி அப்படின்னு அவன் சொல்கிறானா. கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். ஓ அதான் உன்னை பார்த்தா ஒரே மாதிரி இருந்துச்சா, பார்த்தியா நீ எவ்வளோ அழகாக இருக்க, அப்போ நம்பவே முடியல அப்படின்னு டேஃபோலைன் நம்ம ஹீரோ புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கானா. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறான்னா, ரீசெண்டாக நான் கேள்விப்பட்டேன் நீ இந்த மாதிரி வேர்ல்டு இன்வெர்ஷனை பற்றி ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது அவன் அது போக நீ அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிற வேணா நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறானா. நீ கொஞ்சம் அரகண்டாக தான் இருக்க இல்லையா அப்படின்னு இங்கே இருக்க அந்த டேஃபோலைன் சொல்கிறான். சரி நீ என் அட்டென்ஷனை கேட்ச் பண்ணனால அதுக்கேற்ற கான்சிக்யூஷனுக்கு நீ ப்ரிப்பேர் ஆயிரு அப்படின்னு சொல்லி டேஃபோலைன் நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு ஒரு ரூமுக்குள்ளே போகிறாங்க. வெளியே ஒரு டோரில் யார் இதுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு ஒரு நோட்டீஸ் வச்சுட்டு போகிறாங்க. சரி உன் பேர் கர்ஸ் தானே, உனக்கு எவ்வளோ ஏஜ் ஆகுது அப்படின்னு அந்த டேஃபோலைன் கேட்குறான். எனக்கு 13 ஆகுது, இதுக்கு ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா அப்போ நம்ம ஹீரோ கேட்கும்போது 13 அதுக்கும் இதுக்கும் ஒன்றும் இல்லை, நீ பார்க்க ரொம்ப எங்கே இருக்கு, ஆனால் உன் ஆட்டிடியூட் பார்த்தா ஏதோ ஒரு பெரிய மனுஷன் பேசுகிற மாதிரி இருக்கே அப்படின்னு டேஃபோலைன் கரெக்டாக சொல்கிறானா. அப்போ ஹீரோ கரெக்டாக கண்டுபிடிச்சான். என்னதான் நான் பார்க்க சின்னவனாக இருந்தானா என்னோட மைண்டு மென்டல் லெவல் எல்லாம் ஒரு கிராஜுவேஷன் அடல்ட் மாதிரி தானே இருக்குது அப்படின்னு ஹீரோ நினச்சிட்டு எனக்கு ரொம்ப நேரம் இல்லை, நீ கரெக்டாக பாயிண்ட்டுக்கு வரியா என்ன சொல்ல வரேன்னு அப்போ நம்ம ஹீரோ கேட்குறானா. ஓ டேஃபோலைன் சரி சொல்லு அப்படின்னு சொல்லி அவன் கையில் இருக்க ஸ்வாடை நம்ம ஹீரோ மேலே தூக்கி போகிறான். இது எதுக்கு தூக்கி போடுறான் அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது டேஃபோலைன் வேகமாக அவனோட ஸ்வாடை எடுத்து நம்ம ஹீரோ கிட்ட ஸ்விங் பண்ண வரான். அப்போது ஹீரோ கஷ்டப்பட்டு அதை ஸ்ட்ரகிள் பண்ணி அதை தடுக்கிறான். எப்படி என்ன பண்ணுவேன் அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம ஹீரோவை ஓவர் பவர் பண்ணி ஹீரோவை பின்னாடி தள்ளுறான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க டார்லிங் டேஃபோலைன் அப்போ நம்ம ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கானா. நீ சார்லோட குட்டி தம்பி தானே, அப்போ நீ உன்னோட ஸ்கில்லை நான் முதல்ல டெஸ்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லி அவன் சந்தோஷமாக நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு ரிசர்ச் பண்ணுறதுக்கு நானே இவனோட லேப்ராட்டா அப்போ நம்ம ஹீரோ கடுப்பாகிறான். சரி நீ ஏதோ சொல்லணும்னு சொன்னால அது இப்போ சொல்லு அப்படின்னு சொல்லி டேஃபோலைன் நம்ம ஹீரோவை ஓவர் பவர் பண்ணிட்டு ஸ்வாடை வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அதை ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கான். என்னது அப்போ நம்ம ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கான். சரி இதை இப்போயே முடிச்சுலாம் சொல்லி நம்ம ஹீரோட பவர் யூஸ் பண்ணி அப்படியே ஹீரோ ஓவர் பவர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இதை பார்த்தோட டேஃபோலைனுக்கு ஆச்சரியம், இவன் டேலண்ட்லெஸ் ஃபெயிலியர்னு சொன்னாங்க, இவனுக்கு எந்த ஸ்கில் இல்லைன்னு சொன்னாங்க, ஆனால் இவன் எப்படி என்னை ஓவர் பவர் பண்ணுறான் அப்போ டேஃபோலைன் நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ
ஏன்னா நான் எல்லா நாளும் ட்ரெயின் பண்ணுவேன்டா, என்னோட கிரேட் டெக்னிக்கை வச்சு இந்த மாதிரி ஒரு ஆல்கெமிஸ்ட்டை ஈஸியாக தோக்கடிக்க முடியும். அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். என்ன ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன்னு நான் சொல்லவா, நீ வந்து எல்லா காசையும் வந்து நியூட்ரலைஸ் பண்ணலான்னு தானே கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்க, அதுக்கு என்னால் உதவி பண்ண முடியும். அப்போ நம்ம ஹீரோ சொன்னோன்னே அங்கே இருக்க அந்த டேஃபோலைனுக்கு ஷாக்கு, இது எப்படி அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம டேஃபோலைன் வந்து திரும்பி ஹீரோ ஓவர் பவர் பண்ணுறான். உனக்கு எப்படி ஆல்கமிஸ்ட்டை பற்றி தெரியும், உனக்கு எப்படி என்னால் அசிஸ்ட் பண்ண முடியும், உனக்கு தான் எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி டேஃபோலைன் ஓவர் பவர் பண்ணி நம்ம ஹீரோவை பின்னாடி தள்ளுறானா. அப்போ நம்ம ஹீரோ அப்படி யார் சொன்னா அப்படின்னு சொல்லி பின்னாடி இருந்து ஒரு ஸ்டெப் வச்சு டேஃபோலைன் கிட்ட கழுத்துக்கிட்ட கத்தியை எடுத்து வந்து வச்சுட்டான். அப்போ டேஃபோலைன் ஒரு செகண்ட் ஷாக் ஆகி அப்படின்னு பார்க்குறான். ஏன்னா ஹீரோ அந்த ஸ்வாட் அவன் கழுத்துக்கிட்ட வச்சுட்டு என்ன சொல்கிறானா, நீ வந்து அந்த வேர்ல்டு எரோஷன் கர்ஸை வந்து நியூட்ரலைஸ் பண்ணலாம் தானே வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, ஆனால் அது உன்னால் ரெண்டாக உடைக்க முடியல, அதை திரும்பி உன்னால் அன்டூ பண்ண முடியல. அப்போது மற்ற கர்ஸை வச்சு அதை கேன்சல் பண்ண பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறானா. பார்த்தா டேஃபோலைன் அங்கேருந்து அப்படியே பின்னாடி பெல்ட்டி அடிச்சுட்டு போகிறான். ஏன்னா நீ ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்க் ஆல்கமிஸ்டாக மாறணும்னா உனக்கு தியரியை வந்து ப்ரூஃப் பண்ணி ஆகணும்ல, அதாவது ப்ராக்டிக்கலாக பண்ணி ஆகணும்ல அப்படின்னு சொல்லும்போது டேஃபோலைன் பின்னாடி வந்து அப்படின்னு மூச்சு இழுத்து விட்றான். அதனால நான் உனக்கு உதவி பண்ணுற ரிசர்ச்சுக்கு அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆக்சுவலாக இதளவு நம்ம ஹீரோக்கு எல்லா நாலேஜ் வச்சும் அவன் என்ன பேசுவான், அதை அவன் எப்படி கண்டுபிடிப்பான் எல்லாம் நம்மளுக்கு ஹீரோக்கு தெரியும். அதனால் அதை வந்து நான் உனக்கு சொல்லித்தரேன்னு சொல்கிறான் ஹீரோ. ஏன்னா என்கிட்ட ஒரு ஸ்கில் இருக்குது, அதுதான் எந்த கர்ஸ் இருந்தாலும் ஸ்டீல் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆறாவா, ஆனால் இவன்கிட்ட தான் ஸ்கில் இல்லையே, இவன் ஒரு ஃபெயிலியர்னு சொன்னாங்க அப்படின்னு டேஃபோலைன் வந்து ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா இந்த ஏஜில் எப்படி இவன் ஆறா யூஸ் பண்ணுறான் அப்படின்னு தான் அவன் ஷாக் ஆகுறான். ஒருவேளை கேர்ஸ் மட்டும் சொல்கிறது உண்மையாக இருந்தால் அப்போது இது வந்து ரொம்ப பர்ஃபெக்ட், அப்போ என்னால் இந்த கேர்ஸை வந்து நியூட்ரலைஸ் பண்ண முடியும்ல அப்படின்னு வந்து டேஃபோலைன் நினச்சிக்கிட்டு இருக்கான். ஏன்னா கேர்ஸோட எபிலிட்டி என்ன, அவன்கிட்ட அந்த கேர்ஸை மற்றவன்ட்டு வந்து ஸ்டீல் பண்ண முடியும்ல, அதை வச்சு ஆராய்ச்சி பண்ணா என்னால் ஒரு பெரிய ஆல்கெமிஸ்டாக மாற முடியும்னு ஒரு ஆசையில் அவன் என்ன சொல்கிறான்னா, சரி அதுக்கான ப்ரைஸ் என்ன, அதாவது இந்த மாதிரி கொலாபரேஷன் பண்ணுறதுக்கான ப்ரைஸ் என்ன அப்படின்னு வந்து டேஃபோலைன் கரெக்டாக பாயிண்ட்டுக்கு வரானா. அப்போ நம்ம ஹீரோ ஒன்று சொல்ல வரதுக்குள்ளே எனக்கு தெரியும் அந்த ப்ரைஸை நான் சொல்லவா, ஏன்னா நீ என் பாய் ஃப்ரெண்ட் ஆக போறியா அப்படின்னு வந்து நம்ம டேஃபோலைன் வந்து ஹீரோட்ட கேட்கும்போது, என்ன நான்சென்ஸை பற்றி பேசிக்கிட்டு இருக்க, நான் வந்து அப்போல்லாம் எதுவும் சொல்லையே, நான் வந்து ஃப்யூச்சரில் வர எல்லா காசையும் வந்து உனக்கு வந்து அப்டென் பண்ணி தரேன், அதை நீ வச்சு ரிசர்ச் பண்ணு, ஆனால் எனக்கு நீ வந்து ஒரு போர்ஷனை வந்து கிரியேட் பண்ணி தரணும், அது எல்லாத்தையும் சப்ரஸ் பண்ணுற மாதிரி எல்லா காசையும் வந்து நீக்கிற மாதிரி நீ கிரியேட் பண்ணி தரணும். என்னது போர்ஷனை கிரியேட் பண்ணுமா, அதானடா என் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு வந்து அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் டேஃபோலைன். அப்போ நம்ம ஹீரோ என்ன ரிவீல் பண்ணுறான்னா, என்னோட ஸ்டீலிங் ஸ்கில்லை மட்டும் வச்சு இந்த உலகத்தை காப்பாற்ற முடியாது, ஏன்னா அந்த அசுரா ஜென்ரேஷனில் ஒரு பெரிய சீட் லெவல் பவர் இருந்தாலும் அந்த ஆர்த்தனால் அது கண்ட்ரோல் பண்ண முடியல, அந்த அப்பா கலிஃப்ஸானால தடுக்க முடியல. அதனால தான் என்னை மாதிரி ஒரு ஃபெயிலியராக இருந்தாலும் எனக்கு வேறு வாய்ப்பு இல்லை, எனக்கு என்னென்ன மெத்தட் கிடைக்குமோ எல்லா மெத்தடும் நான் ட்ரை பண்ண போகிறேன், எந்த போர்ஷன் எல்லாத்தையும் நான் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஏன்னா சிம்பிளாக ஒரு ஆளாக இருந்து இந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்கு அவனால் முடிஞ்ச அளவு எல்லாத்தையும் ஒரு படையை தேட்டி அந்த உலகத்தை காப்பாற்றலாம்ல அப்படின்னு தான் நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ இந்த மாதிரி ஆழ்ந்த யோசனையில் இருக்கும்போது டேஃபோலைன் அவனு ஆனால் நான் கேட்ட அளவு அவன் எல்லா மோட்டிவேஷனையும் லாஸ் பண்ணிட்டான், சார்லட்டோட கம்பேர் பண்ணால் அவன் வந்து எதுக்கு உதவ மாட்டான் அப்படின்னு சொன்னாங்களே, அப்போ அது எதுவுமே உண்மை கிடையாதா, அது வெறும் ரூமஸா அப்படின்னு வந்து டேஃபோலைன் வந்து நினச்சி சொல்லிக்கிட்டு இருக்கான் வெளியே. அவங்க ஃபேமிலியில் எல்லோரும் ஜீனியஸ் தான், ஜீனியஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்க எல்லோரும் ஸ்டப்பனாக தான் இருப்பாங்க அப்படின்னு டேஃபோலைன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அக்காவும் சரி தம்பியும் சரி எதுக்குமே ஒத்துக்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரமாக. அப்போ இதை எல்லாம் டேஃபோலைன் வந்து கேட்டோடனே அவனுக்கு ஒரு பூரிப்பு வருது அப்படின்னு. சரி நான் அவன்கிட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்கலாமா அப்படின்னு டேஃபோலைன் கேட்கும்போது, என்னது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறானா, அதாவது இந்த லஹீன் அகாடமி இருக்குல்ல, அதில் ஏதாச்சும் என்ரோல் பண்ண போறியா அப்படின்னு கேட்குறான், அதை சேர போறியா அப்படின்னு நம்ம டேஃபோலைன் கேட்கும்போது, ஆமாம் நான் அதில் சேர போகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறானா. எனக்கு என்னாச்சு, எனக்கு ஏன் இப்படி பண்ணுது அப்படின்னு வந்து டேஃபோலைன் வந்து அப்படியே சினிங்கிட்டு இருக்கானா. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறானா, இங்கே வந்து அங்கே இருக்க மக்களோட மொத்த ஸ்கில்லை என்னால் திருட முடியும் அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு நான் வரேன்னு சொன்னதுனால அந்த டேஃபோலைன் ரொம்ப சந்தோஷமாய், பர்ஃபெக்ட் அப்போ நான் உனக்கு தேவைப்படுறேன் எல்லா போர்ஷனையும் நான் ரெடி பண்ணி தரேன், உனக்கு எப்போ வேணுமோ கேளு நான் செஞ்சு தரேன், முக்கியமாக இந்த கேர்ஸில் ஏதாச்சும் உனக்கு எனர்ஜி தேவைப்பட்டான்னு சொல்லு, அது என்னால் சீக்கிரமாக செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறான். அது போக என் பக்கத்தில் எப்பயுமே ஒரு எம்டி சீட் இருக்கும் தெரியுமா, உனக்கு வேணால் அங்கே வந்து கூட உட்காரு அப்படின்னு வந்து டேஃபோலைன் கத்தி சொல்லிக்கிட்டு இருக்கானா. இவன் மாறவே இல்லை அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான்.
சரி நான் இன்னொன்று ஃபேவர் கேட்கவா? அப்போ நம்ம ஹீரோ கேட்கும்போது கேளு அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு அந்த டிஸ்கலரேஷன் டிசீஸை பற்றி தெரியும்ல? அப்போ நம்ம ஹீரோ கேட்குறான். ஆமாம், அது வந்து மொத்த ஸ்கின்னையும் வந்து ப்ளூயிஷ் பிளாக்காக மாற்றுமே அவங்க சாவதுக்கு முன்னாடி. அந்த அந்த கேர்ஸை பற்றி தானே சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போன்னு வந்து டேஃபலின் வந்து சீரியஸ் மூட் ஆகிட்டான். ஆமாம், அதுக்கு எனக்கு ஒரு க்யூர் செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லும்போது, ஏ ஏ அது க்யூரா அப்படின்னு வந்து டேஃபலின் ஷாக் ஆகுறான். நீ என்ன கேட்குறேன்னு தெரியுமா? அது வந்து ஒரு க்யூர் பண்ண முடியாத ஒரு டிசீஸு. அது எப்படி வந்து என்னால் க்யூர் பண்ண முடியும்னு நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு டேஃபலின் கேட்குறானா. உன்னால் இப்போ வேணா உன்னால் இப்போ வேணா பண்ணாமல் இருக்கலாம், ஆனால் ஃப்யூச்சரில் நீ அதை பற்றி கண்டுபிடிப்ப அப்போ நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான் மனசில். சரி இவனுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் கொடுப்போன்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனோட ஃபிஸ்ட்டை தூக்கி டேஃபலைனுக்கு எதிராக காமிக்கிறான். டேஃபலைன் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது உன்னால் இது பண்ண முடியும் அப்போ நம்ம ஹீரோ மோட்டிவேஷன் கொடுக்குறானா. ஓ இப்போ வந்து நீ நீ சொல்கிறத பார்த்தா என்னோட மொத்த ப்ரைடு இதில் வைக்க வேண்டியதாக இருக்கும் போலயே அப்படின்னு டேஃபலைன் நினச்சிக்கிட்டு இருக்கான். ஏன்னா ஒரு நோபலுக்கு அவன் ப்ரைடு தான் ரொம்ப முக்கியம், அதனால தான் அவன் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லி டேஃபலைன் வந்து ஃபிஸ் பாம் கொடுக்குறான். சரி எப்போ ரெடி ஆகுதோ அப்போ அதை நீ ப்ளூ பைன் ஹாலுக்கு எனக்கு அமுச்சு விட்ரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறானா. ஓகே அப்போ நானே வந்து என் கையால் கொடுக்குறேனே அப்படின்னு வந்து டேஃபலின் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஹீரோ அந்த கதவு கிட்ட போனதுக்கு அடுத்து எதுவும் என்னை வந்து பாதர் பண்ணிக்கிட்டே இருக்கே அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா பின்னாடி டேஃபலைன் வந்து அப்படின்னு வந்து பக்கத்தில் வந்து சந்தோஷமாக வந்து நின்றுக்கிட்டு இருக்கானா. ஏன்டா உனக்கு என் அக்காவை ரொம்ப பிடிச்சிருக்கா இல்லையா, அதுக்கு தானே இப்படி நின்றுக்கிட்டு இருக்க அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ டேரெக்டாக டேஃபலின்ட்ட கேட்கும்போது, அஃப்கோர்ஸ் எனக்கு சார்லட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து டேஃபலின் சொல்லிக்கிட்டு இருக்காங்களா. அது மட்டும் இல்லை, அப்போ நம்ம ஹீரோ என்ன கேட்குறாங்க, அப்புறம் எதுக்கு நீ வந்து உன் பக்கத்தில் எம்டி சீட் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க, பேசாமல் நேராக போய் என் பாய் ஃப்ரெண்டாக இருக்கேன்னு கேட்கலாம்ல அப்போ நம்ம ஹீரோ கேட்கும்போது, அப்போது டேஃபலைன் என்ன சொல்லிட்டு இருக்கானா, உனக்கு இதை பற்றிலாம் தெரியாது, ஏன்னா நீ இன்னும் குட்டி குழந்தை தான் கேஸ், ஆனால் நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன் புரிஞ்சுக்கோ, எனக்கு மென்ஸையும் பிடிக்கும் உமன்ஸையும் பிடிக்கும், எனக்கு 2 பேரையும் பிடிக்கும் கேஸ் அப்படின்னு சொல்லி அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட வரானா. நம்ம ஹீரோ அவனா நீ அப்போ நம்ம ஹீரோ வந்து உடம்பெல்லாம் வேர்வை ஊற்றிக்கிட்டு இருக்கு, எஸ்கேப் ஆனால் போதுன்னு சொல்லி அந்த இடத்த விட்டு போகிறான். சரி நான் இனிமேல் இங்கே வரவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கானா. என்னோட ஃபியூச்சர் பாய் ஃப்ரெண்ட் பக்கத்தில் வா போகாத அப்படின்னு வந்து அந்த சைடு வந்து வந்து கத்திக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ விட்டா போதுன்னு, இவன் இப்படி தான் இருப்பான், இவன் மாறவே இல்லை, இவன் அப்படியே தான் இருக்கான், இவன் கிட்டே போகக்கூடாது, இவன் சைடு தலை வச்சு படக்கூடாது அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ புலம்பிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கான். இந்த சைடு பார்த்தா எக்கச்சக்கமான கூட்டமாக இருக்குது. என்னது இது கூட்டமாக இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கும் போது அந்த சைடு நோட்டீஸ் பண்ணுறான். அங்கிட்டு பார்த்தா யாரோ பியங்கா கையை பிடிச்சி அவளுக்கு விருப்பம் இல்லாமல் அவளை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்காங்க. பியங்கா கையில் பார்த்தா அந்த மார்க்கு தெரியுது, அதாவது இறுக்கமாக பிடிச்சி அவங்க கையில் பிளட் போகாமல் இருந்தால் ஒரு மார்க் வரும்ல, அந்த மார்க்கு. பியங்கா வந்து கேர்ஸை பார்த்துட்டு கேர்ஸ் அப்படின்னு கூப்பிடும்போது, யாரா நீ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வேமா வந்து காலை வச்சு ஒரே அவன் அங்கேருந்து பின்னாடி தூக்கி ஏறிய பதிகிறான். அப்படின்னு அவன் கத்திக்கிட்டே போய் விழுகிறானா. அப்படின்னு அவன் தலையை பிடிச்சிட்டு இருக்கும்போது, எவ்வளோ தைரியம் தான் என் ஃபியான்சேவை ஃபோர்ஸ்ஃபுல்லாக இழுத்துருப்ப அப்போ நம்ம ஹீரோ கட்டுப்பாய் கத்துறான். அதோடு இந்த சாப்டர் முடியுது.